நான் நேரடியாக பார்த்த ஒரு சம்பவத்தை இந்த வேலையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சிலருக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. சேருடைய கடைசி மகன் அசார் எனக்கு ஒரு வருடம் சீனியர். அப்போ நாங்கள் எல்லாரும் எல் பிளாக்லே படித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஐ பிளாக், சேர் எல் பிளாக். சேர் பிரின்சிபல் ஏதோ ஒரு பிழை செய்து விட்டார். சேர் அவரை நீங்கள் பெரும்பால் அடித்தீர்கள். முதலாவதாக அடித்தீர்கள் அதிபரின் அடிப்படையில். பிறகு அடித்தீர்கள் நான் உன்னை வாப்பான்னு சொல்லி அவருக்கு எக்ஸ்ட்ரா 2-3 அடி கிடைச்சது. நான் வாப்பாண்டு இதில் அடிக்கிறேன் என்று சொல்லி அந்த சம்பவம் இன்னும் ஞாபகம் இருக்கு. சேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. எஸ், பாடசாலையில் இரண்டு பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகள் போலதான். அதிபரின் குற்றம் செஞ்சது நான் தண்டிச்சேன். என் பிள்ளை குற்றம் செய்ததுக்காக திரும்ப அப்பதான் அடிச்சது பிரின்சிபல், இப்ப அடிக்கிறது வாப்பான்னு சொல்லி நான் அடிச்சேன். இப்படியான சம்பவங்கள் அதாவது ஞாபகம் இருக்குது சார். அதாவது எனக்கு தெரியும் சார், உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு ஆழமான ஒரு வெளியே சொல்ல வேண்டும் ஆனால் சொல்ல முடியாதுன்னு ஒரு புதைத்து வைக்கின்ற ஒரு விடயம் நிச்சயமாக எனக்கு தெரியும் உங்களுடைய மனதிலே இருக்கிறது சார். விரும்பினால் நாங்கள் எவ்வளவு நேரமும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் சில விஷயங்கள் சார் கட்டாயம் சொல்ல வேண்டும், சமூகம் திருந்த வேண்டும் என்பதற்காக. நாங்கள் பிழை செய்தவர்களை அதாவது காட்டிக் கொடுத்தவர்களை கேவலப்படுத்துவதல்ல, இதற்கு பிறகு வருகின்றவர்கள் அவ்வாறான ஒரு பாதையிலே செல்லக்கூடாது என்பதற்காக நான் கேட்கிறேன் சார். விருப்பமாக இருந்தால் நேரம் தருவதற்கு நாங்கள் தயார். கஷ்டமான ஒரு கேள்விதான், பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் தான். நானும் இறையடி போறதுக்கு நெருங்கி கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த கட்டத்தில் அவசரம் இந்த மாதள வாழ் முஸ்லிம்களுக்கு எடுத்து வைக்கலாம்னு நினைக்கின்றேன். நான் 1968 ஒரு உதவி ஆசிரியனாக அந்த பாடசாலைக்கு சேர்க்கப்பட்டிருந்தேன். அந்த உதவி ஆசிரியர் என்ற இடத்துல மாத்திரம் நான் இருந்திருந்தால் நான் 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சிருப்பேன். ஆனால் நான் அந்த வகுப்பறை ஆசிரியராக மாத்திரம் இருக்கவில்லை. எந்தெந்த வேலை செய்யலுமோ அந்த வேலையை எல்லாம் செய்தேன். நான் விளையாட்டு ட்ரைனிங் எதுவும் இல்லை. அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு டேலண்ட், வேண்டிய ஸ்போர்ட்ஸ் செய்வேன். அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு டேலண்ட், வேண்டிய கிளரிக்கல் ஒர்க் செய்வேன். வேறக்கால ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே டைம் டேபிள் செஞ்சிருக்கேன். ஹாக்கி ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே கோச்சாக இருந்திருக்கிறேன். எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் நடத்திருக்கிறேன். எவ்வளவு பிள்ளைகளும் பண்ணுறது. இன்டர்வல் டைமுக்கு டீச்சர்ஸ் ஸ்டாஃப் ரூமில் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. நான் அந்த காசின் பிளாக் தொங்கலில் இந்த சின்ன பொடியங்கள் விளையாடுறதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த ரப்பர் போல, டென்னிஸ் போல, எல்லாம் ஃபுட்பால் அது இதில் விளையாடுவாங்க. சில நேரம் இந்த தென்னம் பாலையெல்லாம் ஹாக்கி விளையாடுவாங்க. இதை நான் பார்த்துக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு நான் இதில் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறது. அப்போ அந்த நேரத்தில் இந்த சீனியர் பாய்ஸையும் வச்சுக்கிறது. சில நேரம் அந்தந்த பாயோட பேர் எடுத்துருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்ஸை கிரவுண்டுக்கு வர வச்சு அந்த பிள்ளைகளை தான் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் 0 மேக்ஸிமம். சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீர் என்ன ஹாக்கி செஞ்சீர், ஸ்கூலில் ஹாக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு தானே ஹாக்கி இது செய்துன்ட்டு. அப்போ அப்படி சொன்னால் எனக்கு பிறகு வந்தவர் எப்படி செஞ்சுருக்கணும், ரெக்கார்ட்ஸ் நொறுங்குற அளவுக்கு செஞ்சுருக்கோம். ஆனால் ஒன்றும் இல்லாமல் போச்சு ரெக்கார்டு. உங்களுக்கு பிறகு வீழ்ச்சி தான். வீழ்ச்சி பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது தான். அப்போ அந்த மாதிரி அந்த டீச்சராக மாத்திரம் இருந்திருந்தேன்னு சொன்னால் நான் 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுருப்பேன். எனக்கு கிடைக்கிற இன்க்ரிமெண்ட்லாம் கிடைச்சிருக்கும், கன்வர்ஷன்ஸ்லாம் கிடைச்சிருக்கும், எனக்கு சம்பூர்ண பென்ஷனோடு கிடைச்சிருக்கும். நான் இந்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர், டைம் டேபிள் மாஸ்டர், அந்த மாஸ்டர் இந்த மாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபலாக இருந்துட்டு பிரின்சிபலாக வந்த உடனே எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் 54 வயசில் ரிட்டையர் பண்ண வேண்டிய கட்டம் அது. அப்படின்னா நான் ஒரு 6-7 வருஷம் சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் இல்லாமல் போயிட்டுது, என் கன்வர்ஷன்ஸ் இல்லாமல் போயிட்டுது. இன்றைக்கு சராசரி 13-14,000 ரூபா ஒவ்வொரு மாதமும் எனக்கு நஷ்டம். சமுதாயத்தில் 100% மேலே என்னோட இருந்தாங்க, எனக்கு அனுதாபம் தெரிவித்தாங்க. ஒரு 5-10 பேர், அந்த 5-10 பேர் இன்னொரு 5-10 பேர் வெளியில் எடுத்துக்கிட்டு பெரிய மகான்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து என்னைய வெளியே போட்டாங்க. மீண்டும் கேட்குறேன் சார், என்ன காரணம் உங்களை வெளியே போடுவது? அந்த வெளியே போட்ட ஆக்களில் ஒரு சிலருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் கிடைக்கல. முக்கியமாக சொல்ல போனால் நான் இந்த ஊரில் பிறந்தவன் இல்லை, நான் வெளியிலிருந்து வந்தவன் தான். அது ஒரு காரணம். எனக்கு தெரியும், அது ஏண்ட மிஸ்டேக் இல்லையே. இன்னும் அவன் எங்கேயோ பெற்று போட்டு அவங்க இங்கே வந்ததுக்கு நான் என்ன செய்ய. நான் பை தட் டைம் 50 வருஷத்துக்கு மேலே மாத்தல இருந்துட்டேன். அப்போ ஐ ஷுட் பிலாங் டு மாத்தலினோ. நிச்சயமாக சார், அதாவது படித்தது இங்கே, சிறந்த ஊர் தான் சொந்த ஊர் என்பது அல்ல, நாங்கள் வாழ்கின்ற இடம் முக்கியமே சார். சார் இப்பொழுது அந்த உங்களுக்கு எதிராக செயல் செய்தவர்கள் இன்னும் இருக்கிறார்களா சார்? இப்பொழுது உங்களை கண்டால் எப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள்? மற்ற பக்கம் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்களா? சில பேர் என்னைய குறை சொல்கிற அளவுக்கு வர்றாங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தம் போய் அங்கே சீட்டில் உட்காந்து ஸ்கூல் நீங்கள் போக இல்லைன்னு முழுக்க எனக்கு விரோதமாக வேலை செஞ்சுட்டு இப்போ அதை பற்றி சொல்கிறாங்க. நான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் கலாம்பில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு
நியாயமான அளவுக்கு மாத்திரை பேர் போட்டு வந்திருக்கேன் நான் அந்த கலாம்பு ஸ்கூலில், ஸ்பெஷலி காட்டுவாஸ்துட்ட கேண்டியில். அந்த கட்டத்தில் என்னையை பற்றி பெருமையாக காய்ச்சிருக்கிறாங்க. இட் வாஸ் டூ லேட். அது அல்லாஹ் எனக்கு தந்தது. ஜக்கரியா ஹதரத் நான் ஞாபகப்படுத்திக்கிறோம். இப்போ இந்த ஸ்கூலால் கூப்பிட்டு வருவாங்க. நான் நோன்னு தான் சொல்லுவேன். ஜஹீரால பிரின்சிபலாக இருந்தால் பிகஸ்ட் பிளேஸ் நோ. மாத்திரை ஜாகிரா பிக் ஸ்கூல், இதில் பிரின்சிபலாக இருந்தால் நல்ல பிரின்சிபலாக இருக்கும்ன்ற ஒரு கலாம்பு ஃபீலிங். என்னையை கூப்பிட்டு வந்த நேரத்தில் நோன்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ந்து 3 வருஷமாக நோன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு விருப்பு, ஸ்கூல்ஸுக்கு போக மாட்டேன்ட்டு. மார்க்கத்தில் நம்மள நம்பிக்கை இருக்குது. ஜக்கரியா ஹதரத்து போயிட்டு இருக்கிறது ஹசரத் ஒரு கொழம்பலூர் ஸ்கூலில் என்னை எப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, 3 வருஷமாக கூப்பிட்றாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். மார்க் ரீதியாக நீங்கள் என்ன எனக்கு சொல்லுவீங்கன்னு. சார், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் கல்வி இல்ம் சம்பந்தமாக அழைப்பு இருந்தால் நீங்கள் போய் ஆகணும். போகாட்டி நீங்கள் பார்த்தாரு. இட் இஸ் தட் இஸ்லாம் சொல்லுது. இப்போ எனக்கு தெரியாத ஒன்றை நான் போயிட்டு தெரிஞ்ச ஒருவர்கிட்ட கேட்டால் அவர் அதை சொல்லி தரணும். அப்படின்ட்டு ஐ பிகம் சீனா. இது இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இதெல்லாம் யார் இப்போ இந்த காலத்தில் பேன்ற எல்லாம் ஐ வாஷ் தான். அதுக்கப்புறம் சார் நீங்கள் கொழும்புக்கு போகிறது தீர்மானிக்கிறீங்க. அதுக்கு பிறகு தீர்மானிச்சேன். அப்போ நீங்கள் 54 வயதில் நீங்களும் விருப்பம் இல்லாமல் தான் பாடசாலையிலிருந்து விலகினீர்கள். தாயை போல இரவைக்கு தூங்க மாட்டேன், கட்டிலில் உட்காந்து அழுவேன். நான் படிப்பித்த மாணவரை கொண்டு வந்து வச்சு என்னை வெளியே வரட்ட தெரிஞ்சிருக்காங்க. ஒரு பெரியவர் என் நெஞ்ச தடாவி சொல்வார், எதையும் தாங்கும் இதயம் என்றுவார். ஆனால் அவர் அடியால் வெட்டிக்கிட்டு போகிறார். நான் யார்டையும் காலடிக்கு போக இல்லை. டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அவங்க தீர்மானிப்பாங்க, அவங்க செய்கிறது செய்யட்டும். ஒருத்தன்ட்டையும் போக இல்லை. கமிஷனுக்கோ அது கடிதங்கள் எழுதினேன். ஆனால் அந்த கடிதங்கள் போயிட்டு அங்கே செய்கிற இல்லை. இந்த கடிதங்கள் இடையில காணாமல் போகும். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான். அதாவது இப்படி ஒரு மிகவும் கருப்பான ஒரு பக்கம் இன்னும் என்ன சார் இருக்கிறது? அதாவது மாத்திரை மக்களுக்கு சொல்வதற்கு, அதாவது உங்களுடைய இந்த 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 சம்பவத்தோடு தொடர்புடைய விஷயம், இஸ்லாம் என்ற ஒற்றுமையான கயிறை அவங்க பிடிக்காவிட்டால் இன்னும் மோசமாகிட்டு தான் போகும். இந்த ஒற்றுமைன்றது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நான் பொறாமப்படுறேன். இன்னொரு அந்தஸ்துக்கு வந்தால் நீங்கள் நானும் சேர்ந்து பொறாமப்படுறேன். இது மாத்திரை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இது லொகு துருவல கமக். இது இல்லாமல் போனால் தான் மாத்திரை சமுதாயம் முன்னேறும். ஒற்றுமைன்றது இல்லத்து பரவாயில்லை. அதாவது சார், நான் இப்படி சொன்னால் சரியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது தெரியாது. நீங்கள் சென்றதற்கு பிறகு மாத்தலை ஜஹீராவினுடைய அந்த வீழ்ச்சியின் ஆரம்பம் என்று சொல்லலாமா? அதாவது உங்களுக்காக நான் சொல்லவில்லை. இல்லை, ஐ எம் நாட் கிங். நோ, அப்படி நான் சொல்லவில்லை சார். அதாவது உங்களுடைய காலத்திலேயே ஒரேடியாக 4 பேர் மருத்துவ பீடத்துக்கு போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் யூனிவர்சிட்டி போறாங்க. அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு யாருமே ஒரே டைம்ல போன மாதிரியான பதிவுகள் இல்லையே சார். நான் எதையும் தோண்டி பார்க்க இல்லை. அதுக்கு பிறகு நான் அந்த வெறுத்து ஒதுங்கி இருந்தது தான். அதனாலதான் எந்த ஸ்கூலுக்கும் போகக்கூடாதுன்னே இருந்தேன். ஆனால் உங்களை கொழும்பு எப்படியோ எடுத்து விட்டது. எப்படியோ எடுத்தாங்க. அங்கு நீங்கள் ஒரு 3-4 வருடங்கள் 6 வருடம் இருந்தேன். 6 வருடங்கள். மீண்டும் மாத்தளைக்கு வந்து சார், மாத்தளையிலே தொடர்ந்து கட்டுவாஸ்தூரில் 3 வருஷம் இருந்தேன். கேண்டில் 1 வருஷம் இருந்தேன். எனக்கு இந்த கட்டத்தில் ஒரு ஞாபகம் வருது. மிஸ்டர் ஹுசேன், உங்களோட எல்லாருமே மேத்ஸ் சார், என்ன உதவியை செய்யலுமோ அந்த உதவியை யாருக்கும் செய்ய பார்ப்பேன். இங்கேருந்து நிறைய டீச்சர்ஸ் கொண்டு போக பார்த்தேன் அந்த ஸ்கூலுக்கு. இப்படி கொண்டு போனால்தான் எங்களோட சென்ட்ரல் ஸ்டோர்ஸ் நாசீர், இது மாதிரி அந்த மூத்தா போனார் நிசாம், இவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டுருக்கேன். என்ன பாவத்தில் கூப்பிட்டுருக்கேன். ஈவன் மீலார் சார் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். ஒரு கட்டத்திலிருந்து ஹுசேன் சொன்னார், ஏஜேஎம் நீங்கள் மாத்திரையிலிருந்து ஆக்கள் எடுக்கிறது மாத்திரம் நிப்பாட்டி கொள்ளுங்கோ. நீங்கள் கூட எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களால தான் பிரச்சனை வர முடியும். அந்த வாயில் சீனி போடணும். இதே மாதிரி ஒருவனுக்கு ஒரு அட்மிஷன் கொடுத்தேன் அந்த ஸ்கூலில். அந்த அட்மிஷன் கொடுத்த நேரத்தில், இது பிரைவேட் ஸ்கூல், ஒரு 58,000 ரூபா கட்டணும் ஒரு மாணவனை அட்மிட் பண்ணுறதுக்கு. அந்த காசு அவரால் கட்ட முடியாமல் இருந்திருக்கலாம். அவர் என்கிட்ட கேட்குறாரு, ஃப்ரீ இல்லாட்டி ஹாஃப் இல்லாட்டி அப்படி. நானே சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன், நீங்கள் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவங்களுக்கு கன்செஷன் தரத்துக்கு. அதனால் என்னால் ஒன்றும் செய்யலை. இல்லை நாங்கள் மாத்திலாக்கள் தெரிஞ்சாக்கள் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. இப்படி அப்பா அதை சொல்கிறது. ஆனால் அவர் ஒரு வைராக்கியம் வச்சு போட்டார். எப்படியோ காசை கொண்டாந்து சேர்த்து பிள்ளைய சேர்த்துட்டாரு. 3 மாதம் போக இல்லை. எங்களோட பாடசாலையில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு பாருங்க, யார் வாரது? கருப்பு ஹபாயை தான் கூடுதலாக வரும், தூர சாரங்கள் வராது. இப்போ இப்படியாக கொண்ட கட்டத்தில் இவர் ஒரு கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக எலெக்ட் பண்ணிப்பட்டார். பேரண்ட்ஸ் கமிட்டி கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணிப்பட்டோன்னே எனக்கு விரோதமாக என்னை விட திறமையான ஒரு பிரின்சிபல், நல்ல பயோடேட்டாவில் ஒரு பிரின்சிபல் பயோடேட்டா கம்பெனி கொடுத்துட்டு என்கிட்ட கண்ட்ராக்ட் முடிஞ்சது. நான் வெளியே வர வேண்டிய கட்டம் வந்துட்டு. இது மாத்திராக்கள் செஞ்சது தான். அந்த ஹுசேன் வாயில மண் அந்த சீனி வேலி போடுறோம். மாத்திரையிலிருந்து ஆக்கள் கூட்டிட்டு போவாங்க. அவங்களால உங்களுக்கு கஷ்டம் வரும். இட் வாஸ் 100% கரெக்ட். சார், இப்பொழுது நீங்கள் ஒரு ஆங்கில பாடசாலையினுடைய அதிபராக இருக்கிறீர்கள். நான்
கொழும்பு கட்டுக்கோஸ்துட்ட கண்டி எல்லாம் டீச் பண்ணி போட்டு எனக்கும் வயசு போயிட்டு நான் வீட்டில் இருக்கிற நேரத்தில் மிஸ்டர் இப்ராஹிம் இந்த கிரீன்வுட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை பாரம்பரியத்துட்டு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணார். இந்த ஜகரியாத்து சொன்ன அட்வைஸ் இன்னும் காதில் உறுத்தி கொண்டு தான் இருக்குது. இப்போ திரும்பவும் ஜகரியாத்துட்டு போய் சொல்லணும் போதும்ன்ட்டு அதனால் அந்த ஸ்கூலில் போனேன். ஏதோ அந்த ஸ்கூல் ஓரளவுக்கு நான் சர் பண்ணி வச்சுருக்கின்றேன். வெள்ளைக்காரர் வந்து 55 வயசில் பென்ஷன் கொடுத்தான். அதுக்கப்புறம் 60 வயசு ஆக்கினாங்க. நான் 70ஐயும் தாண்டி போய்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் இருக்கணுமா? இன்னொரு சான்ஸ் இல்லாமல் பார்க்குறேன் இல்லையா? அப்படி யோசிக்க முடியாது சார். இன்னொருவருடைய சான்ஸ் இல்லாமல் நீங்கள் யோசிக்கவே கூடாது. என்னென்றால் அதாவது சார் சொல்வார்கள் இந்த காக்கிற மரத்துக்கு தான் கல்லடி படும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி சார் ஒரு விஷயம் இருக்கிறவங்கள்ட்ட இந்த எடுத்துக்கொள்ள தான் முடியுமே தவிர அதாவது அகப்பையில் வரும் பானையில் இருந்தால் மாத்திரம் தானே சார். வெத்து பானையை பற்றி யாரும் அகப்பையை போட மாட்டாங்க. அப்ப நீங்கள் ஒரு பானை என்றால் உங்களிடம் இருக்கும் வரைக்கும் எடுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள். எடுக்கலாம் தாராளமா. அது அல்லாத கூட அது இன்னொருவருடைய சந்தர்ப்பத்தை எடுப்பதில்லை சார். ஆனால் அதுக்குரிய நன்றி மனப்பாங்கு இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு. இரவு 12 மணிக்கு கதவு தட்டி வந்து எதையும் செய்து கேட்டால் நான் செய்து கொடுத்து தான் இருக்கிறேன். இப்போ இந்த ஜஹீரா ஸ்போர்ட்ஸ் கிளப்ல கூட என்னைய பிரசிடென்ட், லைஃப் பிரசிடென்ட் தெரியும். அந்த அடுத்த கட்டத்துக்கு தான் வரந்து நீங்கள் வந்துட்டீங்க. வேண்டான்னு சொல்றேன். அடே நான் தொடர்ந்து அதில் இருக்கிறபடியே இன்னும் 2 பேர்ட்ட சான்ஸ் இல்லாமல் போகுத்தானே, என்னைய விடுங்க, நான் உங்களோட இருக்கிறேன். நீங்கள் அப்படி சொன்னால் யாரும் விட மாட்டார்கள். விடுற மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் கூட இன்று தீர்மானித்தோம் முதலாவதாக நேர்காணல் செய்ய வேண்டும். உங்களை முதல் இன்டர்வியூ வந்து ஏஜம் ஃபாரூக் சார்டியாக தான் இருக்கணும். அதுக்கு முந்தைய யார்டையும் செய்யறதில்லை. நீங்கள் சுகம் இல்லை, கால் வருத்தம், கை வருத்தம் எது சொன்னாலும் பரவாயில்லைன்னு நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்போம். ஆனால் நீங்கள் வாரன்னு சொல்லிட்டீங்க, பெரிய விஷயம். அடுத்து சார் இப்போ கொஞ்சம் ஹொக்கியை பற்றி கட்டாயம் பேசணும் சார். உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்து ஹொக்கியை பற்றி பேசாட்டி அது பெரிய குறை. இப்போ நீங்கள் சார் பாடசாலையில் ஹாக்கி விளையாடுறதுக்கு பிறகு நீங்கள் தேசிய அணிக்கு போகிறீங்க இல்லையா சார்? அது தேசிய அணியினுடைய அனுபவங்களை கொஞ்சம் பாடசாலை அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாங்க தேசிய அணிக்கு? 1958 ஃபர்ஸ்ட் அண்டர் 13 டீம் பாசலையில், அதில் நானும் ஒரு மெம்பராக இருந்தேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினோம் சென்ட் தாமஸ் காலேஜோடு. அந்த இக்கிட வாப்பா நசூர்டீன் நைம்னு சொல்லுவாங்க, அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணார். அது இன்னைக்கு மாதிரி இருக்கு. அவரை காண்பின நைம் நீ தான் அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணேன். அவருக்கு சம்டைம்ஸ் நினைவில்லை. எஸ் அண்டர் 13, அண்டர் 15, 17, 19 விளையாடினோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் 19 விளையாடுற காலத்தில் மாத்தலையில் லீக் டூர்னமெண்ட், ஸ்கூல் டூர்னமெண்ட் இருக்கும். அப்போ அந்த லீக் டூர்னமெண்ட் வந்து கிளப் டீம்ஸ், ஸ்கூல் டீம்ஸ், இந்த 2 சாம்பியனை மீட் பண்ண வைப்பாங்க லீக் சாம்பியன்ஷிப். அந்த நேரத்தில் YMCA ஒரு டீம் ஒன்று இருந்துச்சு. அதில் இருந்தாங்க 9 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ். அந்த நேரம் சிலோன் பிளேயர்ஸ். அவர்கள் மாத்தலை சேர்ந்துருக்கலாம் சார். எல்லாரும் மாத்தலை சேர்ந்தாங்க. இந்த டீமோட மாத்தலை ஜஹீரா காலேஜ் விளையாடுது. அந்த நேரத்தில் இருந்து எங்களோட மஜித் கார்பரேஷன், நசீர், கோழிக்காடு, மன்சூர், டோனி, இந்த எரனாவ டோனி, அன்வர், மூஷின், நான், அன்சார், ரத்தோட்ட சாமனாக இருந்த இக்பால், NM ஃபவுசர், எஸ் ஃபவுசர், அஜ்வாட், தாஹிர், நாங்கள் தான் அந்த டீம். ஸ்கூல் பாய்ஸ் நாங்கள் அந்த டீமை பீட் பண்ணோம். ஸோ தட் வாஸ் அ ரெக்கார்ட். இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு பிறகு சார் நீங்கள் அதே போல் 1961 ஒரு நாக் அவுட் டூர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேயும் ஜஹீரா காலேஜ் தான் சாம்பியன்ஸ். அந்த நேரத்தில் YMBA ஒரு டீம் வந்து 3 முறை சந்தித்தேன். 3 முறை ட்ரா, 4வது முறை நாங்கள் வெத்தினோம். அது வந்து வெத்தினது ஒரு நோம்பு பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் மாத்திரம். சார் நீங்கள் அதாவது இந்த நேஷனல் டீமுக்கு விளையாடுறதுக்கு முன்னால் ஜஹீரால படித்த யாராவது நேஷனல் டீம் விளையாடி இருந்தாங்களா? எத்தனை பேர் விளையாடி இருந்தாங்க? இப்போ ஜஹீரால நான் ஸ்கூலுக்கு விளையாடினேன். மாத்திரை ஸ்கூல்ஸ் விளையாட கிடைக்கல. இந்த பிரின்சிபலாக இருந்த ஒரு வெட்டு விழுந்த மாதிரி மாத்திரை ஸ்கூல்ஸுக்கும் அங்கேயும் ஒரு வெட்டு. மாத்திரை ஸ்கூல்ஸ் விளையாடி இல்லை. ஆனால் ஒரு சவால் எடுத்தேன். இப்போ யார் என்னை வெட்டினாங்களோ அவங்கள விட திறமையாக நான் மேலே வருவேன்ற ஒரு சின்ன வயசுலேயும் அந்த சவால். ஸ்ரீலங்கா விளையாடினேன். ஸ்ரீலங்கா கோச்சாக வந்தேன். ஸ்ரீலங்கா செலக்டராக வந்தேன். ஸ்ரீலங்கா ஒரு ரெஃபரியாக வந்தேன். அண்ட் ஒரு ஸ்ரீலங்கன் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் வந்தேன். ஈவன் மாத்தலையில் அப் டு தி வைஸ் பிரசிடென்ட். பிரசிடெண்ட்டாக ரிட்டர்ன் ஏண்டு தான் அந்த பெரேஞ்ச ரிப்போர்ட்டர்ஸ் வருது. சூட்டபிள் 50% ஏஜ் பாருங்க. எனக்கிட்ட அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. ஒரு பிரசிடென்ட் லெவலுக்கு போகிறதுனா ஒரு வாகனம் இருக்கணும், பணம் இருக்கணும், இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு. இதில் என்கிட்ட நான் ஒரு ஏழை மகனாகவே வாழ்ந்து கொண்டு போனேன். 18 வயசில் எப்படி தூங்கினோ வாழ்க்கையை அதே நிலைமையில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு சம்பாத்தியம் செய்யணும், பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஆசை இன்றைக்கும் இருந்ததில்லை. நிம்மதியான வாழ்க்கை தேவை. ஆனால் எதிர்ப்புக்கு மத்தியில் தொடர்ந்து வந்துட்டு வந்திருக்கேன். சார் பணம் சம்பாதிக்காட்டியும் மனிதர்களை சம்பாதிச்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
அது அல்லாட ஏற்பாடு. அடுத்து சார், நீங்கள் நான் இந்த ஹாக்கியை பற்றி பேசுறது கொஞ்சம் ஆசையாக இருக்குது சார். உங்களுடைய காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் இருந்தாங்க. உங்களுடைய காலத்தில் நேஷனல் டீம் விளையாடுகின்ற பொழுது சார் எத்தனை பேர் ஜஹீரால இருந்தீங்க? நாங்கள் நேஷனல் டீம் விளையாடுறதுக்கு முன்னே MH ஃபார்டு ஒருவர் இருந்தார். ஐ திங்க் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிளே ஃபார் மாத்தலே தான் ஸ்ரீலங்கா விளையாடுறது, சிலோன் அந்த நேரத்தில். அதுக்கு பிறகு என்ன பவுது பிறகு நம்பர்ஸ் கூட்டிகிட்டு போனது. ஒரு காலகட்டத்தில் மே 1971 ஸ்ரீலங்கா சைடு, அதே ஸ்ரீலங்கா அந்த நேரம் சிலோன் தான் நேரு டோர்னமெண்ட் இந்தியாவில் போயிருந்த நேரத்தில் 6 ஜைரியன்ஸ் இருந்தாங்க. சொல்ல போனால் SI ஃபுவாட், சியாவுதீன் அகமது, மீலார், நான், அன்சார் தெரியுமா, பெட்ரோலியம் வேலை செய்து ஆத்துப்பணி, இப்படி 6 பேர் இருந்தோம். இது ஒரு ரெக்கார்டு. 1972 பதுருதீன் முகமது சீஃப் கெஸ்டாக ஜஹீரா காலேஜுக்கு வந்த நேரத்தில் மிஸ்டர் வடுடுக்கு நான் என்ன காட்டினேன், சார் ப்ளீஸ் மென்ஷன் திஸ், ஸ்ரீலங்கா சைட் ஹேட் 6 ஜைரியன்ஸ் பிளேயிங் இந்த ஸ்ரீலங்கா சிலோன் டீம். அவர் மென்ஷன் பண்ணார். சார் அப்போ நீங்கள் வந்து அதுக்கு பிறகு பார்த்தாலே ஜஹீராக்கு வந்து கோச்சாக இருக்கிறீங்க. நீங்கள் கோச் ஆகினத்துக்கு பிறகு எத்தனை பேர் ஸ்ரீலங்கா டீம் விளையாடு இருக்கிறாங்க? இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்ச லிஸ்ட்டுண்டா இருக்குது. ஒரு ஸ்ரீலங்கா ஸ்கூல்ஸுக்கு ஒரு 3-4 பேர் தான் அதுக்கு முன்னே விளையாடி இருக்கிறாங்க. நான் டேக் ஓவர் பண்ணதுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு 25 பேராவது சரி ஸ்ரீலங்கா ஸ்கூல்ஸ் விளையாடிருப்பாங்க. ஸ்ரீலங்கா டீம்லேயும் ஒரு 8-10 பேர் விளையாடிருப்பாங்க. ஆனால் சார் இப்பொழுது அப்படி இல்லையே சார், என்ன காரணம்? ஒருவர் விளையாடுவதே பெரிய செய்தியாக விட்டது. ஜஹீராவை சேர்ந்து ஒருத்தர் நேஷனல் டீம் விளையாடுறது. ஆக்சுவலி ஒரு கோச் என்று சொன்னால் புட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லாட்டி சைட் லைனில் நின்று கத்திட்டு இருக்கிறதுல கோச். அந்த கோச்சும் ஃபீல்டுக்கு இறங்கணும். இப்போ என்கிட்ட ஒரு பண்பு இருந்தது, பிள்ளைகளுக்கு சிரமதானம் செய்ய வச்சது சொன்னால் ஒரு பிள்ளையோட கையில் மண்வெட்டியை கொடுத்தா இன்னொரு மண்வெட்டி என் கையிலையும் இருக்கும். இதே மாதிரி எல்லா பிள்ளைகள கையில் ஸ்டிக்கை கொடுத்து அவங்க கிரவுண்டுக்குள்ள விளையாட நானும் அவங்களோட சேர்ந்து விளையாடுவேன். 62-63 வயசு வரைக்கும் ஹாக்கி விளையாடியிருக்கேன். இன்னும் ஹாக்கியில் இருக்கிறீங்களே சார். ட்ரோ ஃபார்ம் போடுறதும் இன்றைக்கு நீங்கள் தான் பல பாடசாலைகள். பெருமையை சொல்லல, நான் தான் இந்த ட்ரா ஃபிக்ஸ்சர்ஸ் டோர்னமெண்ட் ரூல்ஸ் செஞ்சு கொண்டேன். இங்கே மாத்திரம் இல்லை, ஓல்ட் விஜயன்ஸ் செய்தாலும் ஓல்ட் விஜயன்ஸ் 17வது டோர்னமெண்ட் செஞ்சாங்க. அந்த 17 டோர்னமெண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்சர்ஸ் ரூல்ஸ்லாம் நான் தான் செய்து கொடுத்துருந்தேன். சென்ட் தாமஸ் பிக் மேட்ச், சென்ட் தாமஸோட அவங்களோட டோர்னமெண்ட்ஸ் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கிரைஸ்ட் சர்ச். இப்போ ஏண்ட இடத்த யார் எடுக்கிறதுன்ற ஒரு கொஸ்டின் ஹாக்கி சர்க்கிள்ஸில் கூட. முன்னுக்கு யாரும் மாறாங்கல்ல ட்ரெயின் ஆகிறதுக்கு. ஏதோ இந்த கடையில் போய்ட்டு ரெடிமேட் சாப்பாடு சாப்பிட்டு வர மாதிரி தான் இருக்குது. யாரும் நோபடி வாண்ட்ஸ் டு கம் இன் இந்த மாதிரி வேலையில் செய்கிறதுக்கு. வந்தாங்கன்னால நான் கோச் பண்ணுவேன், கோச் பண்ணி மேலே கொண்டு பார்ப்பேன். அதே நேரத்தில் இப்போ இந்த டோர்னமெண்ட் ரூல்ஸ் இந்த விஜய காலேஜுக்கு செய்தது, விஜய் கிளப்புக்கு அதுதான் கேண்டிலையும் பாவிக்கிறாங்க, வேற எங்கே பாவிக்கிறாங்க, ஸ்ரீலங்கா ஹாக்கி ஃபெடரேஷன் அதை தான் பாவிக்குது. இப்போ நான் உருவாக்கினது இல்லை, நான் என் அனுபவத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணேன். அதாவது சார் இப்பொழுது மீண்டும் எங்களுடைய இந்த ஜஹீரா பாடசாலையிலே ஹாக்கியை நாங்கள் மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லது மீண்டும் பழைய நிலைக்கு எடுத்து வர வேண்டுமாக இருந்தால் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன, நீண்ட கால திட்டத்திலே செய்ய வேண்டிய வேலை என்ன? அண்மை காலத்திலிருந்து அநேகமான பிள்ளைகள் இந்த டியூஷன் கிளாஸை தான் பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. எங்கட பாடசாலை மாத்திரம் இல்லை, சென்ட் தாமஸ், சங்கமித், விஜய் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு போட்டி மாதிரி வந்துட்டு இந்த எஜுகேஷனில் பிள்ளைகள் கூடுதலாக டியூஷனுக்கு போகிறாங்க. பரவாயில்லை, டியூஷனுக்கு போனான்னு பார்த்தோம். இந்த கை அடைப்பு தொலைபேசி மொபைல்ஸ் இந்த மொபைல்ஸ் இந்த நவீன சாதனங்களால் இந்த பிள்ளைகள்லாம் டீவியேட் பண்ணி அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வருவது இல்லை. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு வரணும் என்று கட்டாயமாக ஒவ்வொரு பிள்ளையும் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு அனுப்பி ஆகணும். தேக ஆரோக்கியம் வரத்தோடு பிரெயின் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாம் மாதிரி வரேன்னு சொன்னால் அந்த பிள்ளை ஸ்போர்ட்ஸில் டேக் பார்ட் பண்ணி ஆகணும். சில பெற்றார் விரும்புகிறாங்க, இல்லை ஏன் விரும்புகிறாங்களோ தெரியாது. நான் கூட விரும்பலை, ஏன் பிள்ளைகள் செய்யுது ஸ்போர்ட்ஸ். ஒரு காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அநியாயம் நடந்து நான் நிப்பாட்டி போட்டேன். அதாவது சார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இப்பொழுது சொல்கின்றார்கள் இந்த ஆண் மாணவர்கள், அதாவது பாடசாலையில் இருக்கின்ற ஆண் மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி கதை இருக்குது சார். இது உண்மையிலேயே அவங்க படிக்கிறாங்க இல்லையா, அல்லது படித்து கொடுப்பவர்களுடைய பிள்ளையா, நிர்வாகம் தங்களை தப்பித்துக் கொள்வதற்கு இப்படி சொல்கிறதா? இல்லை, ஒரு பொதுவான கருத்து தான் இப்பொழுது ஆண் மாணவர்கள் பாடம் படிக்கிறார்கள் என்றது. இது நானும் அனுபவத்தில் தான் சொல்லுவேன். இப்பொழுது இந்த குவிக் மணி,
ஆனால் சார் சென்ட் தோமஸிலே அவர் அதான் பாடசாலை அதிலே 9 எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை 30-40 இருக்கிறது. ஜஹீராவில் ஒருவர் அல்லது சில தமிழ் கூடுதலா எங்கட மாணவர்கள் சொல்லலாம், முஸ்லிம் மாணவர். இப்போ நீங்க உதாரணத்துக்கு சொன்னால் யாரும் கோவிச்சுக்க கூடாது, 6 மணிக்கு பிறகு எங்கட சந்திகள்ல முஸ்லீம் ஏரியா சந்திகள்ல பொடியங்கள் கூடி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. புண்ணியமில்லாத கதையை. இதே மாதிரி நாங்கள் அந்த சிங்கள ஏரியாவுக்கு போனோம், அந்த பக்கத்தில் ஆக்கள் இல்லாமல் இல்லையா, அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆசைக்கு ஒரு மாணவனை ரோட்டில் பார்க்க இல்லாது. ஸோ இதுதான் நிலைமை. அங்கே பிள்ளைகள் படிக்குது, இங்கே பிள்ளைகள் படிக்குது இல்லை. அதே நேரத்தில் வெளிநாடு அந்த ஒரு கிரேஸ், 18 வயசாகணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், நான் வெளியே போகணும், சம்பாதிக்கணும், வரணும். வந்தாச்சு, 3 மாதம் 3 வீல் வாங்கியாச்சு, ஓடியாச்சு. இப்போ ஒரு கிரேஸ் வந்திருக்கு, 15-16 வயசு பிடிங்களாங்க 3 வீல் கிரேஸ் ஒன்று வந்திருக்கு. இப்போ எங்களோட ஏரியாவில் ஐ கேன் சி 15-16 இயர்ஸ் ஏன் ஃபுல் மியூசிக். இதுதான் உலகம். ஃபுல் எத்தனை பேர் கோவிக்கிறாங்களோ மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த கிரேஸ், மியூசிக் கிரேஸ் வந்து போட்டு மியூசிக் கூடாது சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரையில் தேவைத்தான். ஆனால் அதில் தான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்னது மிக முக்கியமான ஒரு விஷயம் சார். ஏனென்றால் இப்பொழுது கூட அரசாங்கத்திற்கு ஒரு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. 3 வீல் லைசன்ஸ் 25 வயதுக்கு பிறகுதான் கொடுக்க வேண்டும். கட்டாயமா. அதுவும் 3 வருடம் டெம்பரரி லைசன்ஸ். கட்டாயமா. அப்படி என்கின்ற ஒரு பரிந்துரையை செய்திருக்கின்றார்கள். அது சில வேளைகளில் அது ஒரு சட்டமாக கெசட்டிலே பிரகடனப்படுத்தப்படலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. அடுத்து சார், எங்களுடைய இந்த சமூகம், குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை நான் மாத்தலை சமூகம் என்பதை விட பொதுவாக சொல்கின்றேன். இந்த சமூகம் நாளுக்கு நாள் எல்லா விஷயங்களுமே பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது கசப்பான ஒரு உண்மை சார். ஆனால் கடந்த காலங்களில் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளவு நேரம் சொன்ன கதையை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய மேல் புல் அடிக்கிறது. அடே, இப்படியெல்லாம் இருந்துச்சா, இப்படியெல்லாம் இருந்ததா. ஆனால் நாங்கள் அடுத்து வருகின்றவர்களுக்கு சொல்வதற்கு எதுவுமே இல்லை சார். இந்த காலத்தில் பிள்ளைகள் வந்து போட்டு டிவியில் என்னென்ன போகுதுன்னு கேளுங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. 3 மணி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போனால் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னென்ன கார்ட்டூன் போகுதுன்னு சொன்னாங்க. இந்த பிள்ளைகள் கூடுதலான கார்ட்டூன்ஸ் பார்க்குறாங்க. இந்த கார்ட்டூன்ஸ் பார்க்கறதால அவங்களோட அந்த மைண்ட் டெவலப்மெண்ட் நில். மற்றது அது சிறுக்கு. இந்த பேட்மேன், சூப்பர்மேன், வேற இது இருக்குது, எனக்கு நான் தெரியாது, நான் பார்த்தது இல்லை. கார்ட்டூனில் ஒரு விஷயத்தை சொல்வாங்க. அந்த கார்ட்டூன் என்பது யூதர்களுடைய ஒரு திட்டம். எஸ். ஆனால் அந்த கார்ட்டூன் தயாரிக்கப்பட்ட அதிகளவான கார்ட்டூன்கள் தயாரிக்கப்படுகின்ற இஸ்ரேல் நாட்டில் கூட கார்ட்டூன் ஒளிபரப்புவதற்கு தடை, பேன். ஆனால் இங்கே இருக்குது. இதை பார்க்குறதால பிள்ளைகளோட அந்த மைண்ட் இஸ் டீவியேட்டட். படிக்க இயலாது. 6 மணிலேருந்து 9 மணிக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா இருந்தால் அட்லீஸ்ட் உமாவோ வாப்பாவோ பிள்ளைகிட்ட இருக்கணும். பிள்ளைகள் ஓரளவு படிப்பாங்க. இது வேண்டிய மாதிரி போயிட்டு வான்னு சொன்னால் மஹரிபு போகிறோம், இஷாக்கு போகிறோம் தான் வரோம். ஆனால் சார், எங்களவர்கள் சொல்வார்கள் ஒரு காலத்தில் நாங்கள் பிஸ்னஸ் சமூகம் என்றால் பிஸ்னஸும் இப்பொழுது கைவிட்டு போய்விட்டது. பிஸ்னஸும் எங்களை விட்டு போய்விட்டு. இப்போ மாத்தலையில் இந்த கடைகள் எண்ணி பார்த்தால் கல்ஹின கடை, அக்குரண கடைகள், தமிழ் கடைகள், சிங்கள கடைகள் தான் கூட இருக்குது. முஸ்லீம் கடையில் விட ஒரு காலகட்டம் இருந்தது, கூடுதலான முஸ்லீம் கடைகள் இருந்தது. இப்போ அதுவும் எங்களை விட்டு கைவிட்டு போயிட்டது. அப்படின்னா நாளைக்கு எங்களுடைய சமூகம் எந்த நிலைமையில் சார் இருக்க போகுது? கல்வியும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை என்றால் ஒரு 3ஆந்தர சமூகம் அமைவோம், கஷ்டப்படுவோம். அது மிகப்பெரிய ஒரு அபாயம் எங்களை முன்னோக்கி இருக்கிறது. இந்த டீச்சிங் ஃபீல்டில் கூட ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் புத்தளம், ட்ரிங்கமலி, பொத்துவேல், கோல், இந்த 4 சிட்டிஸுகளில் ஒரு லைனோட கீழனா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இல்லாட்டி ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். அநேகமான பாடங்கள் 100க்கு 80 விதமான பாடசாலைகளில் மாத்தில ஜஹீரால கற்ற மாணவர்கள் தான் ஆங்கில ஆசிரியர்களாக இருந்திருக்கின்றார்கள். பொத்துவேல், ட்ரிங்கோ, புட்லம் இல்லை. இப்போ அந்த ட்ரெண்ட் இல்லாமல் போயிடுது. டீச்சிங் பிள்ளைகள் ஆம்பளைகள் வாராங்க இல்லை. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் லேடி டீச்சர்ஸ் தான் கூட இருக்காங்க, 90-95%. இந்த லேடி டீச்சர்ஸ் வந்து போட்டு பாய்ஸ் பயமே இல்லை. இது ஒரு காரணம் பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறது. ஆனால் ஜென்ட்ஸ் டீச்சர்ஸ் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. லேடி ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னு சொல்ல இல்லை, அவங்கள்ட்ட விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாயை தண்டிக்கிறது கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. இந்த காலத்துப்படியும் திருப்பி அடித்தாலும் அடிப்பான். ஒரு ஆம்பளை பயப்பட மாட்டான். ஸோ இதுவும் ஒரு ரீசன் வீழ்ச்சி. சுருக்கமாக நான் லேடி டீச்சர்ஸை கோவிக்க கூடாது.
அவங்க திறமையாக வேலை செய்யறாங்க. குறை சொல்லவில்லை. இந்த சிச்சுவேஷன் அதாவது இயற்கை எப்படி சார் ஒரு பெண் மென்மையானவர், அதாவது ஒரு ஆண் மாணவனை தண்டிக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய சக்தி தொடர்பாக நாங்கள் சிந்திக்கிறோம். சொல்வார்த்தை கேட்குறாங்க இல்லை. இப்போ நானும் ஒரு பிரின்சிபலாக இருக்குன்னு முடிய வெட்டிட்டு வான்னு வெட்ட மாட்டான். பொதுவாக சொல்றதே கேட்குறாங்க இல்லை. இப்போ எங்கட காலங்களில் 25ஆம் தான் முடிவெட்டுறதுக்கு சரியான வெட்டு இல்லாட்டி திருப்பி அனுப்புறேன். இப்படி இந்த காலத்தில் அப்படி இல்லை. சில நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு, நீங்கள் நேத்தானே வெட்டினான், இந்த மாதிரி காலகட்டமும் இருக்குது. பெற்றோர்களும் பிள்ளைகள் செய்கிற பிள்ளைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 பிள்ளைகள் அடிச்சுக்கிட்டா, தண்டை பிள்ளை அடிச்சுக்கிட்டே தண்டை பிள்ளை சுத்தம் தான் சண்டை வரும் பேரண்ட்ஸுக்குள்ளாங்க. நானும் ஒரு மாணவனாக இருக்கிற நேரத்தில் ஃபுட்பால் விளையாடுற நேரத்தில் என்னது முட்டுக்காய் பட்டு ஒரு பொடியண்ட இதில் பட்டு வீங்கிடுச்சு. அந்திப்படம் 6 மணிக்கு அவங்க உம்மா வராங்க, செருப்பு எடுத்துட்டு எனக்கு அடிக்கிறது. நான் வெக்கப்படையில் இது சொல்றதுக்கு. என் உமா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு அடிச்சிருப்பாங்க. கதவு முழுல தும்பக்கட்டை எடுத்து எனக்கு அடிச்சாங்க. சண்டை முடிஞ்சு அந்த பொம்பளை போயிட்டான். என்கிட்ட ஒரு சின்ன குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஜஹிராக்கும் பிரின்சிபல் ஆகி, கலம்பு ஸ்கூலில் ஒன்றுக்கும் பிரின்சிபல் ஆகி பேரை போட்டு, ஆனால் எந்த பெற்றார் என்னை செருப்படுத்தி அடிக்க வந்தால் அந்த பொடியும் போக கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இப்பொழுது சார் நான் பேட்டியினுடைய இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கணும். நாங்கள் அதாவது சரியாக சார் 1 மணித்தியாலும் பேசணும், நேரம் போனதே விளங்கவில்லை. சார் இப்பொழுது நீங்கள் ஜஹிரா ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரசிடென்ட், அதாவது ஆயுட்கால தலைவர். அதற்கு கௌரவமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டமைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஹிரா விளையாட்டு கழகம் சார்பாக அந்த பதவியை ஏற்றுக்கொண்டமைக்காக. இந்த நாளை நடைபெற இருக்கின்ற அந்த ஃபுட்பால் போட்டியிலே, கால்பந்தாட்ட போட்டியிலே 3 பேரை நீங்கள் சொல்லியிருக்கீர்கள். முதலாவது வீட்டின் நாணயக்காரரை பற்றி சொல்லிவிட்டீர்கள். அவருக்குரிய கௌரவம் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும், அதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். யார் இந்த MM முசம்மில்? HM முசம்மில், மன்னிக்கவும். இவருடைய பெயரிலும் ஒரு கப் இருக்கிறது, ஒரு கிண்ணம் இருக்கிறது. இந்த முசம்மில் என்பவர் யார்? முசம்மில் என்ற ஒரு திறமையான மாணவன் பாடசாலையில். நான் 1968 சேர்ந்த நேரத்தில் அவர் ஹாக்கி விளையாட்டில் ஈடுபட்டது இல்லை. குட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். ஒரு 1971 மாதிரி ஹாக்கி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னே ஹாக்கி விளையாடின ஆக்களுக்கு முந்தி ஸ்ரீலங்கா விளையாட தொடங்கிட்டார். ஒரு 3-4 வருஷத்துல ஸ்ரீலங்கா விளையாடினார். ஸோ அதில் அவருக்கு அந்த திறமை இருந்தது. ஹி வாஸ் அ நேச்சுரல் பிளேயர். அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க், அந்த முந்தி இந்தியன்ஸ் அது மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ திறமையாக இருந்தபடியா அவரோட சீனியர் கிளாஸ், அதாவது ஓஎலுக்கு பிறகு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கேயும் அவர் திறமையாக இயங்கினபடி சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு வந்தார். இந்த ஹாக்கி ஸ்ரீலங்கா விளையாடி இருக்காரு. ஸ்ரீலங்கா விளையாடி இந்த ஹை லெவல் கோச்சிங் என்ற ப்ரோக்ராம்ஸுக்கு வெஸ்ட் ஜெர்மனி போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஸ்ரீலங்கா கோச்சாகவும் இருந்திருக்கிறார். அவர் சிறிய வயதிலேயே வேற காலமானார். மற்றது இந்த இந்தியன் டூர்ஸ் போன நேரங்களில் கல்கட்டாக்கு ப்ரொஃபஷனல் ஹாக்கி, அங்கே அந்த ப்ரொஃபஷனல் ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்கிற அங்கே ப்ரொஃபஷனல் ஹாக்கிக்கு வரணும்னு அவரை இன்வைட் பண்ணப்பட்டும் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி திறமை அவர்கிட்ட இருந்தது. உங்களோட ஸ்டூடெண்டா சார்? அவரும் கட்டாயமாக இந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட தான் ஹாக்கி ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கா போகும் வரைக்கும். மற்றது சப் இன்ஸ்பெக்டர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம். டாக்டர் துரேசிங்கம்னு ஒருவர் இருந்தார். அவர் தான் மேன் பிஹைண்ட் த சீன். தென் DIG வேன் ட்விஸ்ட், இந்த 2 பேரும் தான் இந்த ஜாப் அவருக்கு எடுத்து கொடுத்தது. ஐ வாஸ் த 3rd person there. அடுத்த கிண்ணம் சார் ராமச்சந்திரன். ஜஹிரா காலேஜில் காலமாக சேவை செஞ்சிருக்கின்றார். இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஸ்காலர்ஷிப் கிளாஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்போர்ட்ஸில் கூடிய ஆர்வம் உள்ளவர். அவருடைய ஸ்கூல் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் செய்திருக்கார். அவருடைய வாலிபால் தான் ஃபேமஸ் கேம். ஜின்னா ஹவுஸுக்கு அவர் சீஃப் ஹவுஸ் மாஸ்டராக இருந்திருக்காரு. ஜஹிரா காலேஜில் அத்லெட்டிக்ஸ் அண்ட் வாலிபால் மாஸ்டர் இன்சார்ஜாக இருந்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு அவர் அன்பு காட்டியிருக்கிறாரு. அந்த மாணவர்களோட மனசு வென்று இன்றைக்கு வரைக்கும் அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க மாணவர்கள். இதே காரணத்துக்காக வேண்டிதான் அவருடைய பேரில் அந்த கப் ஒன்று இந்த பாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல சிந்தனை இந்த மூவருடைய பெயரிலும் எடுத்தது. அடுத்து சார், நான் உங்களிடம் இறுதியாக ஒரு வினாக்கள் கேட்கணும். மிக முக்கியமான விழா. இப்பொழுது இருக்கின்ற பாடசாலை அதிபர்கள்,
நான் ஜஹீராவை மாத்திரம் சொல்லவில்லை, முஸ்லீம் பாடசாலையின் அதிபர். என்றால் இதை மாவனல்லை, திகாரிய, அதே போன்று திருவண்ணாமலை போன்ற பகுதிகளிலிருந்து எங்களுடைய இந்த நிகழ்வுகளை, இந்த வானொலி சேவையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இணையதளம் வாயிலாக. அதே போன்று கட்டார், துபாய் போன்ற நாடுகளிலிருந்து அதிகமானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிகமானவர்கள் அதிலே ஜஹீரா மாணவர்களாக இருப்பார்கள், துபாய், கட்டார் போன்ற இடங்களில். இப்படி இருக்கின்ற பொழுது சார், இந்த அதிபர்களுக்கு அல்லது பாடசாலை நிர்வாகிகளுக்கு நீங்கள் ஒரு சிறந்த முன்னுதாரண புருஷர் என்ற அடிப்படையிலே என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அநேகமான அதிபர்கள் குவாலிஃபைட், எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருக்கிறபடியா என்னால் புத்தி சொல்லக்கூடிய முறையில் நான் இருக்கணும் எனக்கே தெரியாது. நீங்கள் சாதித்து காட்டி விட்டீர்கள், அதுக்காக தான் எனக்கு தெரியாது. அது கூட தன்னடக்கம் சார். நீங்கள் இல்லை என்று சொல்றது அதுவுமே தன்னடக்கம். ஆனால் சார், சமூகம் சொல்கிறது ஏஜே ஃபாரூக் சார் சாதித்தவர், அதுக்காகத்தான் நான் கேட்கிறேன். நீங்கள் அது எந்த வழிமுறையை கடைபிடித்தீர்கள் இந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை முன்னேற்றுவதற்கு? அந்த வழிமுறையை, அந்த ரகசியத்தை, அந்த ரெசிபியை சொல்லிக் கொடுத்தால் அவர்களும் மிகச்சிறப்பாக சமைப்பார்கள் சமூகத்தை. கஷ்டப்பாட ஒரு கேள்வி பதில் அளிப்பதற்கு. மற்றது, ஒரு அதிபர்னு சொல்ற நேரங்களில் ஒற்றுமையை உண்டாக்கணும் ஸ்டாஃபுக்குள்ள. எல்லாரையும் ஒரு அம்ப்ரெல்லா கீழே வைக்கிற மாதிரி வரணும். இது இருந்தால்தான் ஸ்கூலுக்குள்ள அவருக்கு லேசாக இருக்கும். டீச்சர்ஸ் உட்கார்ந்து கொண்டு பிரியக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் போட்டி பொறாம அது இதெல்லாம் இருக்கிறபடியா 100க்கு 100 ஒரு அதிபரால் அதை சாதிக்க முடியுமான்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆசிரியன்ற முறையில் தான் பாரம்பரிய தொழிலை சரியான முறையில் செய்வது அவங்களோட கடமை. ஒவ்வொரு ஆசிரியர் அவருடைய வேலையை சரியாக செய்வாராக இருந்தால் அதிபருக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அநேகமான ஆசிரியர்கள் போய்க்கக்கூடாது, சம்பூர்ணமாக அந்த வேலையை பார்க்காதபடியால் தான் கஷ்டமாக இருக்கு. இப்போ அந்த காலத்தில் போட்டு எல்லாரும் ஈடுபடுவாங்க. உதாரணத்துக்கு சொன்னால், அதிபர் ஆஃபீஸில் இருப்பார், ஒரு 3 ஆம்பளையோ 4 ஆம்பளையோ 7 8 2 பாய்ஸ் அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ அது அதிபர்கிட்ட தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு தூசணம் பேசினாலோ, ஒருவன் பட்ட பேர் சொன்னாலோ அதிபருக்கு தான் போகுது. சகலதும் அதிபருக்கு தான் போகுது. அதிபருக்கு எவ்வளோ டென்ஷன், எல்லாத்தையும் விசாரிச்சு. அந்த காலத்தில் அப்படி இல்லை. நான் படிச்சு கொடுக்குற கிளாஸில் கொரிடோர் 2 பேர் அடிச்சுக்கிட்டான்னு சொன்னால், நான் அதுக்குரிய இன்கொயரியை நடத்தி அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லா ஆசிரியரும் செய்வாங்களா இருந்தால் டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கலி ஒழுங்காக வரும். நானும் ஒரு மாணவர்களோட அன்பான ஒரு ஆசிரியராக தான் இருந்திருக்கேன். ஆனால் பிழை நடந்தால் அதுக்குரிய தண்டனை கொடுத்தா இருக்கேன். சகல அதிபர்களுக்கும் தெரியும் நான் அப்படி நடந்திருக்கேன். அதே போன்று சார், ஆசிரியர்களை பற்றி சொன்னீர்கள். உங்களுடைய காலத்திலே பாடசாலைக்கு லீவ் போட்டு பிரைவேட் கிளாஸ் வச்ச டீச்சர்ஸ் மாதிரி இருந்தாங்களா? அந்த காலத்தில் டியூஷன் கிளாஸ்ன்றது ஒன்று இருக்கு இல்லை. இப்போ எனக்கு என் வாழ்க்கையில் நாங்கள் டியூஷன் கிளாஸ் போனதே இல்லை. ஒரு 1995 6 வரைக்கும் டியூஷன் கிளாஸஸ்ன்றது இருக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதில் தான் ஸ்டார்ட் ஆகினது. இப்பொழுது 5க்கும் செமினார் செய்கிறாங்க. எங்க மாண்டசரி பள்ளியிலும் செமினார் டியூஷனுக்கு போக தான் செய்கிறாங்க. எல்லாம் பிஸ்னஸ் மயமாகிவிட்டு அந்த கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் அந்த பிள்ளைகள் பாவம் காலையிலேருந்து அந்த படம் மட்டும் ட்ரைனிங். அந்த 5-10 வயசு பிள்ளைகள்ட்ட அந்த சிறு பராயமே இல்லாமல் போகிறது சார். அதுதான் இப்பொழுது அரசாங்கம் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை நடத்தாமல் விடுவோம் என்கின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு வந்துருக்கு. அந்த ஒரு கட்டத்தை கடந்த 8-10 வருஷமா இருக்குது. ஒரு பன்சலையில் சுவாமின் வහන්සේ கொண்டு போய்தா දේශනා கொடுக்குற நேரத்தில் கூட மஹிந்த ராஜபக்ෂ කරුණා කරලා கிரேட் 5 පස්වෙනි ශ්‍රේණි ශිෂ්‍යත්වය නවත්තන්න. இப்படி அநேகமான டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கத்தான் செய்யுது. இது டூ மச், இது நிப்பாட்டும். ஆனால் யாரும் செய்கிறாங்க. இப்பொழுது இருக்கின்ற கல்வி அமைச்சர் என்று சொல்லியிருந்தார், இதற்கு ஒரு முடிவு கட்டப்படும். கட்டாயமாக கட்டியாகத்தான் வேணும். அகிலராஜ் காரியவசம் சொல்லியிருந்தார். முந்தைய ஒரு காலத்தில் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் போட்டு ஜேஎஸ்சின்னு ஒரு ஜூனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட், அது 8ஆம் வகுப்பில் நடத்துது. அதைத்தான் டக்குன்னு கிரேட் 5 கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு டேக் ஓவர் பண்ணதுக்கு பிறகு. இப்பொழுது அதாவது 5 எக்ஸாம் என்பது மாணவர்களுடைய எக்ஸாம் அல்ல, அது பெற்றோர்களுடைய எக்ஸாமாக மாறி இருக்கிறது. ஈகோ இட் இஸ் அப்படியே ஒரு மாற்றம் இருக்கு. அதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்து சார், நீங்கள் நான் உங்களிடம் கேட்ட கேள்வி, இதற்கு முன்னர் கேட்ட கேள்வி, இந்த அதிபர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல போகிறீர்கள் என்று நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டீங்க. உங்களிடமிருந்து ஒரு பண்பை நான் சொல்கின்றேன். யார் எவர் வந்தாலும் முகஸ்துதி இல்லை, ஃபேவரேஷன் பார்க்கறது இல்லை. நீங்கள் நோ ஃபேவரேஷன் உங்கள்கிட்ட. எது நியாயமோ அதை முகம்பட சொல்வது. இப்படி இருந்தால் லேசி தானே சார்? யாருக்கும், அதாவது எல்லோரையும் சமாளிக்க போகின்ற பொழுதுதான் நாங்கள் ஏதோ இடத்துல மாட்டிக்கொள்வோம்.
நீங்களும் சரி நீங்களும் சரி என்று எல்லோரையும் சமாளிப்பதை விட இதுதான் சரி என்கின்ற விஷயத்தை மட்டும் சொன்னால் உங்களிடம் அந்த பண்பு இருந்தது சார். ஆசிரியர் ஒரு அதிபர்னு சொல்ற நேரத்தில் இப்போ நான் அந்த மீன்பிடி தொழில ஒரு உதாரணமாக எடுக்கின்றேன். இப்போ ஒரு பூல் ஆஃப் வாட்டரில் மீன் பிடிக்கணுமா இருந்தால் அந்த வாட்டர் மடியாகாத மாதிரி சேராகம் இருக்கணும். சேராமாக இருந்தால் தான் அந்த மீன் தெரியும், அந்த மீனை பிடிக்கணும். இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு அதிபர் ஸ்ட்ரெயிட்டாகவே ஏதாவது சரி சொன்னாலும் அந்த ஆசிரியரோ அவர் அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்றது இல்லை. வெளியே போயிட்டு சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் தான். அதான் இந்த டீச்சர்ஸ்ன்ற முறையில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் நோபல் ப்ரொஃபஷன், அது சீராக செய்யணும். அதை செய்வாங்களா இருந்தால் எல்லாரும். நானும் துவா கேட்குறது சகல டீச்சர்ஸ் நான் இப்படியும் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த கிரீன்வுட்டில் இருக்கிறேன். எங்களோட மூஷின் மாஸ்டர் தெரியுமா இருக்கும், டெப்யூட்டி பிரின்சிபல். இன்டர்வியூ வச்சு டீச்சர்ஸ் இருக்கிறது ராங், எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி டீச்சர்ஸ் இருக்கிறது ராங். இந்த சயின்டிஸ்டெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், சில நேரம் சிரிப்பாங்க ஆக்கள், இந்த சிலெக்ஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸை ஒரு மெஷின் செலக்ட் பண்ணணும். இந்த காலத்தில் தான் ரோபோ அது இது மெஷின், இப்படி ஒரு மெஷின் ஒன்று உருவாக்கணும். அந்த மெஷின் தான் செலக்ட் பண்ணணும். இவர் டீச்சிங் சூட்டபிள், இவர் மெடிசின் சூட்டபிள், இவர் இன்ஜினியரிங் சூட்டபிள், இவர் பிஸ்னஸ் சூட்டபிள். இப்படி ஒரு காலகட்டம் வந்தால் தான் இந்த நிலைமை மாறும். பழைய விஷயங்களை நாங்கள் புறக்கணித்ததால் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவல நிலை இது. முன்திருந்த டீச்சர்ஸ்மார் நீங்கள் சொன்னதை போன்று சார், அவர்களே இப்பொழுது டாக்டர்மாரை எப்படி பார்க்க அதை விட மேலிடத்துக்கு வைத்து தான் டீச்சர்ஸ்மாரை பார்த்தார்கள். சில நாடுகளில் சார், இந்த ஃபின்லாந்து போன்ற நாடுகளிலே ஆசிரியர்களுக்கு தான் அதிகமான சம்பளம். ரஷ்யன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் மாதிரி டீச்சர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். அந்த அளவுக்கு அந்த ப்ரெஃபரன்ஸ் இங்கே இல்லை. நாங்களாம் சர்வ் பண்ண காலத்தில் கணக்கெடுக்கவும் மாட்டாங்க. சம்பளமாகவே குறவு. கவர்மெண்ட் 4000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைச்சிருக்காது. இப்போ டீச்சர்ஸ் சந்தோஷப்படணும், 50,000 ரூபாய்க்கு மேலேயும் எடுக்கிறாங்க. ஆனால் 4000 ரூபாய் குறைவாக எடுத்த டீச்சர்கள் செய்த சேவையை இப்பொழுது செய்கின்றார்கள் இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு அதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். இறுதியாக சார், ஒரு கேள்வி, என்னுடைய தனிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கிறது, அதை நான் கடைசியாக கேட்கின்றேன். அதுக்கு முன்னால் நீங்கள் ஏதாவது இறுதியாக சொல்ல விரும்புகிறீர்களா மாத்தளை சமூகத்திற்கு? துதி எஃப்எம் ஊடாக ஒற்றுமை இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, ஒருவருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கணும். இது இருந்துன்னு சொன்னால் சமுதாயம் மேலே வரலாம். மற்றது இந்த மண் வாசனை சொன்ன அது முக்கியமாக இல்லாமல் போகணும். மாத்தலையில் அது இல்லாமல் போனால்தான் பிரதேசவாதம் அது ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும். அது இருக்கும் வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் வி குட் ஹேவ் எனி டெவலப்மெண்ட். என்னுடைய அந்த தனிப்பட்ட கேள்வி என்ன சொன்னால் சார், எனக்கு மாத்திரமல்ல இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அது பிரயோசனமாக இருக்கும். ஒரு பேப்பர் துண்டையாவது எடுத்துட்டு வராமல் இவ்வளவு விஷயங்களை ஞாபகப்படுத்தி சொன்னீர்களே, இந்த ஞாபக சக்தியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன சார் செய்றீங்க? நன்றி மனப்பான்மை மெயின் இது. அடுத்தது நன்றி இருக்கிறேன்னு சொன்னால் இந்த பழசுகள் மறக்கக்கூடாது. அது பழசு மைண்டில் இருக்கணும். எனக்கு பொறுத்தவரை ஸ்கூலில் இருக்கிற இந்த பிள்ளைகளோட நேம்ஸ், அட்மிஷன் நம்பர்ஸ், அவங்களோட ஃபேமிலி எல்லாம் மாதிரி தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஒரு காலகட்டம் இருந்தது அவங்களோட ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது. இது இங்கே மாத்திரம் இருந்த மாத்தளை ஹாக்கி அசோசியேஷனில் அண்டையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறதுனா என்னைய தான் எதிர்பார்த்துருக்குறாங்க. இப்போ அவங்களும் 75 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஹிஸ்ட்ரின்றது என் தலையில் திரும்ப அதுவும் கட்டி வச்சிருக்குது. இல்லை சார், அதாவது உங்களுடைய வயது போகின்ற பொழுது ஞாபக சக்தி குறையும். நீங்கள் ஆண்டு மாதம் அதெல்லாம் சொல்றீங்களே சார், அது உண்மையிலேயே அந்த புதினமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் வரலாற்று புத்தகம், வரலாற்று புத்தகம் மாதிரி. ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்குது, த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இஸ் கான்சிஸ்டன்சி டு பர்பஸ். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இஸ் கான்சிஸ்டன்சி டு பர்பஸ். அப்போ இதிலே இருக்கிறபடியா இதே தர வாட் வுட் கூட கேட்பார், ஹவு டு நோ ஆல் தீஸ் திங்ஸ் மேம், ஹவு டு நோ ஆல் த நம்பர்ஸ், ஹவு டு நோ ஆல் த பேரண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சரோடு நாங்கள் வாசல் இருக்கேன், சார் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையே, இல்லை டீச்சர் இன்னைக்கு சனிக்கிழமை, நீங்கள் தான் சனி ஞாயிறு பார்க்க மாட்டீங்க, எந்த நேரம் ஸ்கூலில் தான் இருப்பீங்க. எங்கிட்ட லரீனா பாரூக் டீச்சர், ஷி வாஸ் கமெண்டிங். இன்னொரு டீச்சர், நான் ஜஹீரா விட்டு வெளியே வந்த பிறகு கலாம்புக்கு போகல, உங்களோட மேத்ஸ் டீச்சர் ஹம்சியா டீச்சர், சார் ஜஹீராவை தலையில் வச்சு ஆடின மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காங்க, உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிங்கன்னு அவர் சொல்லியிருக்கேன். சில டீச்சர்ஸ் மாதிரி என்னை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரஹீம் மராச்சர் தெரியுமா, அவரோட மிஸ்ஸஸ் இருக்கிறார் தாஜுனிசா டீச்சர்,
அவர் ஒரு 5% கூட எடுக்க மாட்டார். மற்றவங்க சேலரி பிரித்து கொடுக்குற 5 மிஞ்சினா அது 2 மாதத்துக்கு பிறவாசம் கொண்டு தருவார். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நான் வாழ்ந்து வந்திருக்கேன். சில பேர் கதைக்கிறாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் தேம்பானி போத்தலில் கையை போட்டோம் நக்காமையாக இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இது ஷிய பொறாமை. அது பொறாமை. ஆனால் மாத்தளை சமூகத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் 95% மாணவர்கள் ஏஜேஎம் ஃபாரூக் என்றால் அது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை, தனிப்பட்ட கௌரவத்தை வழங்கி கொண்டு தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே மண் வாசனை நிச்சயமாக பார்ப்பதில்லை. அதாவது அந்த 5% மாணவர்கள் பார்க்கின்ற மண் வாசனை அது வெறுமனே அவர்களுக்கான சுயநலத்திற்கான ஒரு வாசனை தான். ஆகவே சேருடைய சேவை 1998 எனக்கு பிறகு வந்தார் மிஸ்டர் ஏஎஸ் அசீஸ். இப்போ நான் பாடசாலை விளையாடணுன்னு பாடசாலை அபிவிருத்தி சங்க கமிட்டி செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணோடனே செக்ரட்டரின்ற முறையில் என் பேர் தான் முதல்ல சொல்லப்பட்டது. என்ன விரும்பாத ஒரு ஆள் எங்களோட மாணி ஜாஹிர், அவரை எலெக்ட் பண்ணார். அவர் வாபஸ் வாங்குறாரு, இவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. மாணி இனியாப்பா சார் அவ்வளவு பேரும் உங்களோட பெண்ணுக்கு இருக்க கூட நான் எப்படி சார் உங்களை கண்டெஸ்ட் பண்ணுறது என்று அவர் சொன்னார். இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த அசீஸ் என் வீட்டுக்கு ஓடி வந்து, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார், மாத்திர சமுதாயம் அவ்வளோ பேரும் உங்களோட தான் இருக்கிறாங்க. ஒரு 5-10 பேர் தான் உங்களுக்கு விரோதமாக இருக்காங்க. இந்த 5-10 பேர் தான் இவ்வளோ டேமேஜ் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஒரு வெளியூரால் ஒப்பீனியன். அல்ஹம்துலில்லாஹ். அதை தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல மாத்திரையில் இருக்கின்ற எல்லோரும் சொல்கின்ற கருத்து அதுதான். அதாவது ஏஜேஎம் ஃபாரூக் சார் அவர் இன்னும் தேவை என்பதற்காகத்தான் உங்களை ஆயுட்கால தலைவராகி ஜாகிரா விளையாட்டுக் கழகத்திற்கு உங்களிடம் விஷயம் இருப்பதாக தான் கிரீன்வுட் உங்களை அதிபராக்கி நாங்கள் இன்று இந்த கழகத்திற்கு மலைத்து இன்னும் அதாவது பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நீடூழி காலம் சார் நீங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் எல்லாவிடம் பிரார்த்திக்கின்றோம். உங்களுடைய சேவை நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு தேவை. தொடர்ந்து உங்களுடைய சேவையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் மாத்தளை மக்கள் சார்பாக கேட்டு நேரத்தை ஒதுக்கி பிஸி டைம் நாளைக்கு மெச்சிருக்கிறதால நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை தந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்காக ஏஜேஎம் ஃபாரூக் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு கைர். வலைக்கும் அஸ்ஸலாம்.